Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொடர்ந்து 500 லைக்ஸ் அவ்வளோ எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அந்த 450 லைக்ஸுன்னா மேலே வந்து கிராஸ் ஆக மாட்டேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த 500 லைக்ஸ் ரீச் பண்ண மாட்டேன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நோ ப்ராப்ளம், அந்த 450 லைக்ஸ் பண்ணிட்டுருங்க. புதுசாக வரவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். மார்னிங் அப்டேட்ஸ் உங்களோட சப்போர்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸோட இதுனையும் நம்ம கிட்ட ரீச் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபார் ஃப்ரீ வெபினாருக்காக. ஏன்னா லிங்க்கை வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே சென்ட் பண்ணிடுறேன். அந்த லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள், ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2.5 lakh ஹோல்டிங்கில் ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுட்ருக்காரு புட் ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. 17,000 புட் ஆப்ஷனை இன்னமும் ஹோல்டிங்கில் வச்சுட்ருக்காருன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் லாபம் தானே வரும் அப்படின்றாங்க. நான் மார்க்கெட் கீழே வரும், மார்க்கெட் மேலே போகணும், அதை பற்றி எதுவுமே பேசலை நான். அவருடைய விஷயம் என்னென்னா 17,000 புட் ஆப்ஷனை கிட்டத்தட்ட 56 ரூபாய் ரேஞ்சுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பை பண்ணியிருக்காரு புட் ஆப்ஷனை அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர நான் ஃப்யூச்சர் சார்ட்டு, நான் இண்டெக்ஸ் சார்ட்டு, நான் எதை பற்றியும் பேசவே இல்லை. நான் ஒன்லி 17,000 புட் ஆப்ஷனை வந்து வாங்கியிருக்காரு. என்ன ஆகுன்னு தெரியாது, வெயிட்டிங்கில் இருக்காது, ஹோல்டிங் பண்ணியிருக்காரு. ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே, சண்டே, இப்போ இந்த 3 நாள் ராத்திரியும் வந்து தூக்கம் இல்லாமல் டென்ஷனில் இருக்காது. ஸோ ஹோல்டிங்கில் வச்சுருந்தா என்ன பிரச்சனைன்ற எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன் நான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார் இந்த பேசிக் விஷயம் கூட தெரியாத அவங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் லாபம் தானே வரணும் அவங்களுக்கு, நீங்கள் சொல்கிறது ஒன்று ராங்காக பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க, ஐயோ பாப்பா. ஏன்னா இந்த பேசிக் திங் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. நார்மலாக ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்க, சரி ஓகே நானே தப்பாக சொல்லியிருந்தேன் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து 17,000 புட் ஆப்ஷன் பள்ளி வேர்ட்ஸில் மிஸ்ஸிங்கில் வந்து 17,500 கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். சரி, என்ன சொல்ல வராரு அவர், என்ன பிரச்சனை இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரா இல்லை எதாவது சொல்லி சம் வேர்ட்ஸ் மிஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து அப்படியே பிளைண்டாக வந்து அப்படியே இல்லை மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் லாபம் தான் வரணும் அப்படின்னு ஒரே ஒரு இது வச்சுட்டு உங்களால் கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுறது கஷ்டம். மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இது மட்டும் மேலே போனால் கீழே போனால் மட்டும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. இது கூட எவ்வளோ விஷயம் கற்றுக்கணும் நீங்கள். ஓகேங்களா சார், இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. நிஃப்டி இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகும், கொஞ்சம் நம்ம ஃபெரி டைம் ஃப்ரேம் போகலாம், நம்மளுக்கு செட் ஆகுது இப்போதைக்கு 1 minute எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த புட் ஆப்ஷனு புட் ஆப்ஷன் வந்து அதை பாருங்கள், அந்த வீடியோ போட்டு அப்படியே வருது. இந்த லெவல் பிரேக் டவுன் ஆனால் ட்ராப்பில் நிறைய பேர் வருவாங்க, மாட்டுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பிளேஸ் ஓப்பனாக தெரியுது, சப்போர்ட் பிரேக் ஆகுதான், நிறைய பேர் வந்து ஃபால் ஆகுது கடன்னு சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய எஸ்எல்லாம் எங்கே இருக்கும், அப்போ அவங்க போட்ட எஸ்எல் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இதுக்கு மேலே வைப்பாங்க, இல்லை இதுக்கு மேலே வைப்பாங்க எஸ்எல்ஸ் எல்லாம். இப்போ யார் இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து இங்கே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேக் டு பேக் இங்கே எஸ்எல் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய ரீட்டெயிலர்ஸ், அதாவது அதிகமான இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் கீழே தான் போயிட்டு வெயிட் பண்ணலாம் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று சுச்சுவேஷன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பண்ணாங்க எல்லாம் 0. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இந்த மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்ததுனால 0. இவங்களை இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் பண்ணவங்களை வந்து எப்படியாச்சும் 0 பண்ண வைக்கணும்னு வந்து டோட்டலாக வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. இந்த 4 days, இன்றைக்கி மண்டேவா, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, இந்த நெக்ஸ்ட்டு ஓகே நீ மண்டே கணக்கெடுத்துக்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, இந்த 4 நாள் வந்து என்னுடைய பிளான் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இந்த ஏரியாவிலே ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்பர் சைட் பிரேக் அவுட்டுக்கான கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ என்னுடைய வியூவில்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸில் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு அப்பர் சைடு சைட்வேஸ் போகிறதுக்கான சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அப்படியே கீழே வரணும்னா கூட இவங்களுடைய எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும்.
எப்போது இந்த இடத்துல திரும்ப இன்னொரு டைம் இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி கீழே வரணும் அப்படின்னா இவங்களுடைய எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கீழே வரும். ஏன்னா இந்த சும்மா அப்படியே இவங்களை பை பண்ண வச்சு அப்படியே கீழே வந்துட்டு எல்லாருக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரேர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட் எது வேணாலும் ஆகும். நான் அதை பற்றி சொல்ல வரல, இது எது வேணாலும் ஆகும். ஆனால் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ப்ரைஸஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே இந்த தூரத்தில் கடக்க வச்சுட்டு இந்த ஏரியாவில் இந்த 3 days 4 daysக்கு அப்புறமா ஒன்று அப்பர் சைட் இல்லை டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறத வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதாவது 17,640 அபவ் 17,640 அபவ் பை பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சம்மர் இங்கே ஏன்னா ட்ராவலாக சொல்லி நீங்கள் ப்ரைஸை கட் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா ரீடெஸ்ட்காக கீழே வரலாம் ப்ரைஸ் அகைன். ஓகேங்களா? சரி, இன்கேஸ் சப்போஸ் இந்த லோவில் வந்து ப்ரைஸ் கட் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் சப்போர்ட் ஏரியா அது. ஓகேங்களா? இது சப்போர்ட் ஏரியா. திரும்ப இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லை சப்போர்ட் அகைன் பிரேக் டவுன் ஆகிட்டே வருதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிட்டு உடனே செல் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து பயஸ் போயிருக்காங்க, அவங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப்பும் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். செல் சைடு கொஞ்சம் கவனமாக இருங்க. பை சைடு இந்த லைன் கட் ஆனதுக்கப்புறம் 17,640 அபவ் க்ளோசிங் கொடுக்குறான்னு பாருங்கள். க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அப்பவும் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் இல்லை இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்று அப்பர் சைட் இல்லை டவுன் சைட் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்க நீங்கள் இது நிஃப்டி 50 பொறுத்த வரலாம். சரி, நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். என்ன கண்டிஷன் ஆகுன்னு அதையும் பார்த்துடலாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ப்ரைஸ் அகைன் இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேலிங் பண்ணலாம். 42,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாது. இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூஷன் ஆகிட்டு 42,200 அப்பர் சைட் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா 42,200க்கு அபவ் க்ளோஸ் கொடுக்குன்னா இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் பிரேக் அவுட்டில் பை சைடுக்கான வியூ பார்க்கலாம். இதில் 42,200க்கு அபவ் க்ளோசிங் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே அப்பர் சைடு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த மாதிரி வியூ நடக்குது அப்படின்னு இருங்க. எந்த மாதிரின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். நான் டிலீட் பண்ணிட்டுங்களா அது லாஸ்ட் டைம் போட்டது. இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ப்ரைஸு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 42,200 அப்படின்னா இந்த ஐ திங்க் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் சரி அந்த 42,200 அபவ்ன்றது நான் இந்த ட்ரெண்ட் லைன் குறிப்பிட்றேன். நீங்கள் அப்படியே நம்பர் வைஸில் ஞாபகம் வச்சுக்காதீங்க. 42,000 இங்கே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னு. ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில் மேலே அபவ், அதாவது 42,250 260 அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் நீங்கள் கட் பண்ண பை ஆக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதெல்லாம் 42,280 300 வச்சுக்கலாம். 300 கூட நியரஸ்ட்டாக தான் வருது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதெல்லாம் வந்து அப்பர் சைட் க்ளோசிங் கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் பை சைட் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். இது பேங்க் நிஃப்டி தான். ஓகேங்களா? சரி, டவுன் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. ரைட்? ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் செல் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஹையை வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே பிரேக் டவுன் கொடுத்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதனோட லோவை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 சினாரியோலாம் கொடுத்துருக்கேன். பை எப்படி பண்ணலாம், சேல் எப்படி பண்ணலாம்ன்றது 2 பிளானையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லைக்ஸ் மேக்ஸிமம், கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 100 கமெண்ட்ஸ் கிட்டே ஒரு 500 லைக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அந்த 17,500 சி பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் 17,000 பிக்கு பதில் சி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் சின்ன வேர்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பாருங்கள், அதை கரெக்ஷன் பண்ணி அதை சரி பண்ணுற வழி பாருங்கள். லாஸ்ட் டைம் 17,500 பி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாங்களே தவிர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணவங்க அதிகமான நபர்கள்.
யார் இந்த லைக்ஸ் 450 லைக்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா அவங்க, அப்புறம் நமக்கு ரெகுலராக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ அதை கண்டினியூஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலும் உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக தெரிவிங்க, லைக்ஸ் அதிகமாக தெரிவிங்க, சப்போர்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஓகேங்களா? யார் பார்த்து காலங்காலம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. ஓகே, இது ரெக்கார்ட் போயிட்டுருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓகே, கொஞ்சம் லேட் ஆக்சுவலி அதனாலயா மேபி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபின் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான் இருக்குது. பிரேக் அவுட்டு, ஆனால் ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வரல, ஆனால் ட்ரெண்ட் லைன் கிட்டக்கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்க சொல்லி எதுவும் பண்ணாதீங்க. ஒன்று அப்போசிட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டோம், இல்லை இந்த லோயரில் கட் ஆகிட்டு கீழே வரட்டும். இது 2 விஷயம் நடக்க சொல்லும். எதுவும் பண்ணாதீங்க ஃபின் நிஃப்டியில். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை கொஞ்சம் பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணுற இடம். ஏன்னா ஒரு கரெக்டான ஜோனில் வரல, ஒரு ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு, இந்த ரேஞ்சே ஃபுல் ரேஞ்ச் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சரி, 19ஆம் தேதியிலேருந்து அப்படி தான் வருது. ஏன்னா சொல்கிறேன் சார், ஃபின் நிஃப்டியில் கரெக்டாக வியூ கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஃபின் நிஃப்டியில் கரெக்டாக வியூ இருந்தால் கொடுக்கறதுல எனக்கு கரெக்டாக வியூ இல்லாததுனால கொடுக்க முடியல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஒரு அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக சொல்லி நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஹை இருக்கும், அந்த ஹையை ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் செல்லிங்கான வியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.